ஜெகத்குருவே சரணம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஒரு செயல்படுத்துவதற்கு முன்னால் மட்டும்தான் நமக்கு பூரணமான சுதந்திரம் இருக்கிறது. அந்த செயல்படுத்திவிட்ட பின் அந்த வினையின் விளைவுகள் அப்படிங்கிறது முழுமையாக அந்த செயலை பொறுத்தது. அதனுடைய வினையின் விளைவுகள், அதனுடைய வினையின் விளைவினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. யோகானந்த பரமஹம்சர் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது எந்த செயல்கள் செயல்படுத்தப்பட்டாலும், எந்த வினைகள் நீங்கள் ஆற்றினாலும், அந்த வினைகளுக்கு முன்னால் தான் உங்களுக்கு பூரண சுதந்திரம் இருக்கிறது. அதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நிறையாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய நிலை, அதாவது நீங்க இருக்கக்கூடிய நிலை எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே பண்ண வினையின் விளைவுகளின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். இது இப்படி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ரொம்ப ஆர்வமா ஒரு செயலை செய்திருப்போம். ஆனா வினையின் விளைவு அப்படின்றது மாறி மாறி வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த நிலைக்கு நம்மை அமர வைத்திருக்கும். அதற்கு மேல்தான் விதின்றது செயல்படுது. நான் ரொம்ப கவனமாக தான் செய்கிறேன், இப்படி வரணும் அப்படி வரணும்னு தான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய காலமும் நேரமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாற்றி கொண்டுட்டு போகுது, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். ஒரு உதாரணத்துக்கு நான் என்னுடைய கதையை கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம். நிச்சயமாக என்னோட ஹையர் செகண்டரி கிளாஸ் ஸ்கூல் முடித்த அப்புறமா கல்லூரியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 2-3 கல்லூரிக்கு நான் விண்ணப்பம் போட்டிருந்தேன். அப்போ பார்த்தோம்னா நான் எதிர்பார்த்த ஒரு கல்லூரியிலிருந்து, காலேஜிலேருந்து எனக்கு அட்மிஷன் கார்டே வரல. என்னோட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் வந்துருச்சு. என்னடா இது எல்லாருக்கும் வந்துருச்சே, நமக்கு வரல, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். வரும்னு வெயிட் பண்ணால் ரொம்ப நாள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவை கூட்டிகிட்டு அந்த காலேஜுக்கு போகிறேன். நான் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு காலேஜ் போனால் மதியம் ஒரு 1 மணி இருக்கும். அந்த மதிய இடைவேளை நேரம், அது மதிய உணவு நேரம். அந்த நேரம் போகிறேன். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம். அந்த கணக்கியல் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். சார் யாரை சார் பார்க்கணும் இந்த மாதிரி அட்மிஷன் சம்மந்தமான போது, அவரை பாருங்கள், அவர் தான் அது டோட்டலாக அந்த அலாட் பண்ணி அனுப்புகிறவர் அந்த ப்ரொஃபஸர் தான், அவர் தான் ஹெச்ஓடி, அவரை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக நானும் போகிறேன். போயிட்டு சொல்கிறேன், சார் இந்த மாதிரி என்னோட பேர் சரவணன், என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்துருச்சு, யாரைக்குறைய இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களாமே கிடைச்சிச்சு, எனக்கு ஏன் சார் வரல அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் என்ன பண்ணி சொல்கிறாரு, இந்த மார்க்கு இந்த பேரை கேட்டு உங்களுக்கு நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஃபைல்கள் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு என்னோட பேர் எடுக்கிறாரு. எடுத்துட்டு செக் பண்ணிகிட்டே வரும்போது ஏன் உங்களுக்கு வரல அப்படின்னு செக் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தா அந்த கேஸ்ட் அப்படிங்கிற இடத்துல எடுத்து போடுறாரு. இந்த கேஸ்ட்ன்ற இடத்துல நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. பிசியா, எம்பிசியா, எஃப்சியா நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே, எப்படி வருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாயிட்டார். ஏன்னா மதிய நேரம் இல்லையா. நான் இல்லை, சரிங்க சார் நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எந்த அளவுக்கு கவனமாக ஃபில்அப் பண்ண, நானும் கவனமாக தான் ஃபில்அப் பண்ணேன். எதேச்சியாக என்னை அறியாமல் நேர்ந்த தவறாக இருக்கிறது. இன்னோசன்ஸ் நியாயத்தை கற்பிக்க முடியாது. தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன்னா அது நியாயத்தை கற்பிக்கப்படாது. தவறுனா தவறு தான், அது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சரி. அவர் என்ன பண்ணார், கோவப்படுத்திட்டு இவ்வளோ கவனமாக குறைவா இருக்குங்க, சரி மார்க் லிஸ்ட்டில் எடுங்க, அட்மிஷன் போட்டு கொடுக்க வந்துட்டார் அவர். நான் என்ன பண்ணேன், மார்க் லிஸ்ட் எடுத்துகிட்டு போன தவிர அவர் கேட்டது என்கிட்ட ஃபோட்டோ காப்பி கொடுங்க. அதான் ஜெராக்ஸ் கேட்குறாரு. ஜெராக்ஸ் இல்லைங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்போது, போயிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, 2 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த இந்த ப்ரொஃபஸர் அவர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுறது எனக்கு என்னமோ அதை ஏற்றுக்கவே முடியல. அது நிச்சயமாக இந்த ப்ரொஃபஸர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுறது ஏதோ யோசனையாகவே இருக்குது. என்னன்னா இந்த காலேஜுக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே, இன்னும் நம்ம ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயம் என்னுடைய அப்பாவை நான் கூட்டிகிட்டு வரும்போது நான் சொல்கிறேன், நான் இந்த காலேஜில் எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இப்போவே அவர் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு, இதுக்கப்புறம் எப்படி அந்த காலேஜில் போய் நான் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் போல் அப்புறம் நான் எதிர்பார்த்த துறை கிடைக்காம வேற ஒரு துறை கிடைத்து அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு அப்படி போயிடுச்சு. அந்த வாழ்க்கையின் ஓட்டம் அப்படிங்கிறது இப்போ நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட அந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அந்த சங்கிலி தொடர் போன்ற ஒரு வினையின் விளைவுகளாகத்தான் இருக்கும். நிச்சயமா இதுவும் அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்லையும் அதுதான் நடந்திருக்கும். நாம் அதுதான் குருராஜர்கிட்ட கேட்குறோம். நம்ம கேட்குறதெல்லாம் அதுதாங்க. இது நமக்கு தெரியாத வரைக்கும் ஓகே, நமக்கு தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முழுமையாக எல்லா சூழ்நிலையிலும் ஈடுபட்டு நாம் பாட்டுக்கு நம்முடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது மாற்றம் தருவதற்கு உண்டான அனைத்து பவரும் சக்தியும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட இருக்கு.
ஒருவருடைய ஜாதகத்தை மாற்றக்கூடிய வல்லமை, அந்த சக்தி, அந்த பவர் அப்படிங்கிறது அவர் கையில வச்சிருக்காரு. மகா ஞானி இல்லையா அவரு? நீங்களே சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேட்கும்பொழுது நம்முடைய தலைவிதியை மாற்றி இப்படிதான் போனோம், இந்த பள்ளத்தில் தான் இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தாலும் கூட அந்த விதியை நாம் அவர்கிட்ட செய்கிற பிரார்த்தனையின் மூலமாக, சரணாகதி பக்தியின் மூலமாக நிச்சயமாக மாற்றிவிட முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது தெரிஞ்சதற்கே நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணுங்க. இது கேட்பதற்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கா? நிச்சயமா இருக்கிறது. நிறைய நிகழ்வுகள் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நாமும் ஏதோ முயற்சி பண்றோம். நிறைய பேர் பார்த்தா சாமி கும்பிடுறோம், கடவுள்கிட்ட போறோம், உடனே வாழ்க்கை மாதிரி நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடும், செல்வந்தன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ராயர்கிட்ட நாங்க போனோம், பிரார்த்தனை பண்ணோம், அவர் அனுகிரகங்கள் ரொம்ப லேட்டா கொடுத்துட்டு இருக்காருட்டு. ஒருத்தருடைய வினை, ஒருவருடைய கர்மா அப்படின்னு இருக்கு. உங்களுடைய கர்மாக்களும் உங்களுடைய வினைகளும் விரைவில் தீரணும் அப்படின்னா நீங்க நிச்சயமாக அவரிடம் செலுத்தக்கூடிய அந்த பிரார்த்தனையுடைய தீவிரத்தை அதிகப்படுத்த வேண்டும். அவருடைய ஆத்மார்த்த பக்தியை நீங்கள் அதிகப்படுத்தணும். அதை தொடர்ந்து அதிகப்படுத்த உங்களது கர்ம பதிவின் வினைகளின் விளைவு வெகுவாக குறைக்கப்பட்டு உங்களுக்கு நற்பாதைகள் காண்பிக்கப்படும். நீங்க ஏதோ ஒன்று செய்தால் கூட அந்த செயலானது ஒரு நல்ல முடிவை எட்டும். நிச்சயமாக எப்ப அவர்கிட்ட நாம் ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் போது, இவன் என்னுடைய பக்தன், இவங்க என்னுடைய பக்தை, அதனால நிச்சயமா இவர்களுக்கு நல்ல வழியை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருராஜருடைய கடைக்கண் பார்வைக்கு நம்ம ஆட்படுவோம். எத்தனையோ கோடி நபர்கள் இருக்கிறாங்க. வெங்கண்ணா கதையை பத்தி நம்ம பார்த்திருப்போம். வெங்கண்ணா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த சரிதத்திலே வரும். மேய்த்து கொண்டிருக்கும் போது குருராஜர் வராரு. அவர் காலில் விழுந்து வணங்குறாரு. சுவாமி, எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு வாழ்க்கையில நானும் உயரணும், எனக்கு ஒரு அனுகிரகங்களை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது சுவாமி அனுகிரகம் தராரு. ஒரு காலகட்டத்தில் அவருடைய சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெற்று ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த திரு வெங்கண்ணா அவர்கள் அந்த ஆதோனிக்கே அந்த ராஜ்யத்துக்கே திவானாக மாறுகிறார். நிச்சயமாங்க அவர் மாறி அதுக்கப்புறம் குருராஜர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்யும் வரைக்கும் அவருக்கு வேண்டிய உதவிகளை, வேண்டிய யோசனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மாதிரி பல வெங்கண்ணாக்களை திவான்களை விட மேலாக உயர்த்தியிருக்கிறார் குருராஜர். எல்லாருமே வெங்கண்ணாவா மாறிடலாமா அப்படின்னா முதல்ல நாம வெங்கண்ணாவா இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்பார்ப்பு தானேங்க இது. நமக்கு எதிர்பார்ப்பு, நமக்கு ஒருத்தருக்கு ஒரு தேவைகள் இருக்கும். போதுமென்ற மனம் ஒருத்தருக்கு இருக்கும். நல்ல வாழ்க்கை இருந்தா போதும்னு நினைப்போம். நம்ம என்ன சொல்றோம்னா, அவர்கிட்ட ராயர்கிட்ட கேட்பது என்னன்னா, பல விஷயங்கள் தெரியவே வேண்டாம், இது இருந்தா போதும், இப்படி இருந்தா போதும்னுட்டு நாங்கள் உங்களிடம் எதுவுமே கேட்கல குருராஜா. இந்த கலியுகத்துல எத்தனையோ பேருக்கு நீங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. உங்களது பொற்பாதங்களே சரணம் சொல்லிட்டு உங்களே நம்பி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இருக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்வு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள் இந்த மானிட வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. அதை இந்த 6 அறிவால் நம்மால் தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, முடிஞ்சதுன்னா சந்தோஷம்தான். முடியாத பட்சத்தில் யார்கிட்ட போய் நம்ம கேட்கறதுங்க? அது யார்கிட்ட போய் கேட்பீங்க? அவர்தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அந்த சூக்ஷ்மம் தான் அவருடைய அனுகிரகம். எவ்வளோ பேர் போறாங்க மந்திராலயத்துக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீண்ட வரிசை அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் வரைக்கும் மக்கள் ஜன திரளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ எப்பவுமே மக்களுடைய வரத்து அப்படின்றது நிறைய நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல. அப்போ எதனால அப்படின்னும் போது, அங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தனையும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நேரடியாக பார்க்கிறார். ஒருவருடைய ஃபைலையும் எடுக்கிறார், ஒருத்தரையும் ஸ்கேன் பண்றாரு. இது நடந்துட்டு இருக்குதானா? நடந்துட்டு இருக்குது. எத்தனையோ பேர் அவர்கிட்ட இருந்து அனுகூலங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு முறை நீங்க அவரை பார்த்துட்டு சும்மா ஒரு நமஸ்காரம் செய்து விட்டு வந்துட்டா கூட அது அவருடைய கெசட்ல என்ட்ரி ஆயிட்டு ஏதோ ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக அவருடைய அனுகிரகமும் அருளும் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். அதனால நாம் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, எங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் குருராஜா, எங்களுக்கு எது கொடுத்தால் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நிம்மதியான வாழ்வாக இருக்கும் நினைக்கிறீங்களோ, அதை நீங்க கொடுங்க. இந்த உலகத்தில் எல்லாமே மாற்ற தகுந்தது தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அடிக்கடி. சுற்றுப்புற சூழ்நிலை, பணம், பதவி, பட்டம் எல்லாமே ஒரு காலாவதியாகக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும், இப்பொழுது இருக்கும் இந்த இளமை எல்லாமே சொல்றேன், இந்த வாழ்க்கை மொத்தமாக. ஆனால் மாறாமல் ஒன்று மட்டும் நாம் வைத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய உயிரில், நம்முடைய உணர்வில் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய நாமத்தை, அவருடைய பெயரை, அவருடைய அருளை,
அதை எப்பவுமே நம்ம வச்சிருக்கலாங்க, நமக்குள்ளாக வைத்து கொண்டிருக்கலாம். அது அந்த அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும், நல்வினைகளை கொடுத்து கொண்டிருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று தவறாக நடக்குது, திடீர்னு ஏதோ ஒன்று நம் எதிர்பார்ப்பு நமக்கு பூர்த்தியாகவில்லை அப்படின்னும் போது உடனே நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. எப்பவுமே அது சிலது நடக்கும், சிலது நடக்காது. ஏன் நடக்காதுன்னு தெரியாது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கதை தான் இது. இந்த மாதிரி நடந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலையை எய்த முடிந்தது, இந்த மாதிரி நடந்ததுனால தான் இப்படி வந்தோம்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையின் ஓவியத்தை நம்ம விதி என்னும் தூரிகை வரைந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து. அது எந்த மாதிரி வரையும் சொல்ல முடியாது, திடீர்னு உருவமே தெரியாது. ஆனா அது நன்றாக வரைய வேண்டும், நன்றாக பெயிண்ட் பண்ணப்படணும்னா குருராஜருடைய பரம அனுகிரகம் நமக்கு வேண்டும். ஜாதி மத இனம் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. தனித்துவமாக நீங்கள் அவரிடம் உங்களது பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்யலாம். நல்ல நண்பர்களை கொடுப்பார். நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க, சிரமங்க இந்த காலத்துல. நட்பு, அதாவது பழகுபவர்களெல்லாம் நட்புகள் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அளவிலே ஒரு ஆழ்ந்த நட்பு, ஒரு சிறந்த உபகாரம், அவர்களுக்கு உதவிகள் உங்களால் முடிந்தது செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் கூட மற்றவர்களை பற்றி எதிர்பாராமல் நாம இருந்து நம்முடைய செயல்பாடுகளை மற்றவர்களுக்கு அரங்கேற்றி விட்டு குருராஜனுடைய அருளுக்கும் ஆசிகளுக்கும் பாத்திரமானவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த நட்புன்னு இந்த சுதாமர் பற்றி ஒரு அந்த கதை தான் ஞாபகம் வருது எனக்கு இந்த நேரத்தில். கிருஷ்ணருடைய கதையிலே வரும். கிருஷ்ணரும் சுதாமரும் ஒன்றாக படித்தவர்கள். அதாவது அந்த குருகுலத்தில் படித்து முடிச்சுட்டு கிருஷ்ணர் ஒரு ராஜ்யத்துக்கு அரசனாகி விடுகிறார். அந்த ஸ்டோரியில் வரும். இவர் சுதாமர் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப பரம ஏழையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ரொம்ப கிரேட் ஸ்காலர், பெரிய ஞானவான். நிறைய அவருக்கு பெரிய ஆசைகள்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு கிருஷ்ணன் மீது பக்தி கொண்டவர். எப்பவுமே அவர் ஒன்றாக படித்திருந்தாலும் கூட அவருடைய பெருமையும் அவருடைய மகிமையும் அவருக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த அவங்களுடைய மனைவி சொல்கிறார், நீங்கள் நாம ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குது, எல்லாமே இங்கே ரொம்ப துன்பமாக இருக்குது. உங்கள் நண்பர் தான் கிருஷ்ணராச்சு, அவர் தானே இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார், நீங்கள் போங்க அவர்கிட்ட போயிட்டு அவர் சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. அவர் கொடுக்கக்கூடிய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது அவருடைய பார்வை பட்டாலே நம்ம மாறிடும். அவர் ஏதாவது நம்ம கொடுப்பாரு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி சுதாமருடைய மனைவி ரொம்ப வற்புறுத்துறாங்க அவரை. சரி, வேற வழி இல்லாமல் சுதாமர் என்ன பண்ணுறாரு, சரி நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், கிருஷ்ணரை நான் சந்திக்கிறேன், சந்தித்து அவர்கிட்ட நம்மளுடைய நிலைமையை விலக்கி சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. சரி, நான் வெறும் கையோடு எப்படி போகிறது அப்படின் போது அந்த அம்மா பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்த அவல் வாங்கிட்டு அதை ஒரு சின்ன துணியில் முடிந்து அவர்கிட்ட தராங்க. அவர் என்ன பண்ணுறாரோ அதை எடுத்து, அது மிகப்பெரிய ராஜாங்கம், அவரோடது கிருஷ்ணருடைய ராஜாங்கம் அப்படின்றது, அந்த அரண்மனைக்கு போகிறாரு. அரண்மனைக்கு அந்த அவளுடன் செல்கிறார். எவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அவரை பார்க்க வருவாங்க, பெரிய பெரிய அரசர்கள் பார்க்க வருவாங்க. இவரும் ஒருவராக அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார். வெளியே காவலாளிகள் அவரை அனுமதிக்கல, நின்றுட்டு இருக்கு. நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் சுதாமர் அப்படின்னு சொல்கிறார், அவருடைய நண்பர்னு. காவலாளிகளுக்கு சரியா புரியல. அது எப்படி இந்த மாதிரி ஒரு வறியவனான ஒரு எளிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நீ கிருஷ்ணருக்கு எப்படின்னு எங்களுடைய அரசருக்கு நீங்கள் எப்படி ஒரு நண்பராக இருக்க முடியும், நாங்கள் அவர்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி சென்று இந்த காவலாளி போய் சொல்கிறார், உங்கள் நண்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காருங்க, வெளியில் நின்றுட்டு இருக்கார் அப்படின்னும் போது கிருஷ்ணர் அவருடைய உட்கார்ந்து கொண்டு அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து எழுந்து ஓடி வராராம், தம்முடைய நண்பர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஓடி அவரை அழைத்து கொண்டு செல்கிறார். என்ன மாதிரி நட்பு பாருங்க. அதாவது ஏழை ஒன்றுமில்லாதவர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அங்கிருந்து அவரை அழைத்து சென்று இவருடைய சிம்மாசனத்தில் அவரை அமர வைத்து முதல்ல பாத பூஜை பண்றாராம். கொண்டு வர சொல்லி பாத பூஜை பண்ணி அவருக்கு வாசனை திரவியங்கள்லாம் கொடுத்து அவர்கிட்ட கேட்குறாராம், நீ எப்படி இருக்க, நம்ம அந்த காலத்தில் எப்படிலாம் நம்ம படிச்சிருந்தோம், எப்படிலாம் இருந்தோம், நம்ம குருகுலத்தில் இருந்தோம், நீ இந்த மாதிரி லௌகீக வாழ்க்கையில் சென்று விட்டாய். அப்போ அதில் சொல்கிறார், அவர் லௌகீக வாழ்க்கையில் ஒருவர் இருந்தால் கூட நிச்சயமாக இந்த பணம் அப்படிங்கிறது வேணுங்க, கொஞ்சமாவது வேணும். லௌகீக வாழ்க்கையில் குடும்ப சகிதமாக அவர்கள் வாழும்போது அந்த பணம் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்தால்தான் ஒரு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் கடவுள் பக்தி, கடவுள் நெறி அப்படிங்கிற வழிவகையில் செல்ல முடியும். எதுவுமே இல்லாமல் பூஜ்யமாக இருக்கும்பொழுது ரொம்ப சிரமப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய குருராஜரை நினைத்து பாருங்க, எவ்வளோ பெரிய கஷ்டங்களை அவர் பட்டிருப்பார். நிச்சயமாக ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு தம்முடைய மனைவியுடன்
நம்முடைய சரஸ்வதி பாய் அம்மாவோட எவ்வளோ துன்பங்கள், நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், நீதியான வாழ்க்கை வாழணும், யாருக்கிட்டையும் எதுவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அப்படி கௌரவமாக வாழணும் அப்படின்போது எவ்வளவு துன்பங்கள் அவர்கள் பட்டிருக்க முடியும். நம்முடைய வெளிப்பார்வைக்கு தான் அது தெரியுது. ஆனால் அவருடைய பார்வை அப்படிங்கிறது குருராஜர் துன்பப்பட்டாரான்றது வெளியிலிருந்து பார்க்கும்போது தான் துன்பம். அவர் ஒரு சத்திய நெறிக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னும் போது அவருக்கு அது பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்காது. துன்பங்கள், அந்த மாதிரி வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் பகவானால் அருளப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது, நாம் தொடர்ந்து நம்முடைய பாதையில் சத்திய நெறியில் நாம் சென்று கொண்டிருப்போம் அப்படின்னு சென்றதுனால தான் அவர் இன்னைக்கு வேங்கடநாதராக இருந்த நம்முடைய குருராஜர் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக அந்த பட்டம் பெற்று சந்நியாச பீடம் பெற்று இன்றைக்கு கோடானு கோடி பக்தர்களுக்கு, தன்னை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் இந்த கதைக்கு வருவோம். கிருஷ்ணன் பேசிட்டே இருக்கார் சுதாமர்கிட்ட. சுதாமருக்கு அங்கே போனால் கூட அவர்கிட்ட கேட்பதற்கு அவர் மனசு வரல. எனக்கு இது இல்லை அது இல்லை கொடுங்க, கண்டிப்பாக கொடுப்பார் அவர். அதெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை. உட்காந்துட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு. அவருடைய மனைவி, கிருஷ்ணனுடைய மனைவி ருக்மிணி அம்மாள் அவர்கள் அவருக்கு வெண்சாமரம், அந்த பட்டு, அந்த மாணிக்கங்களால் பதிக்கப்பட்ட அந்த விசிறி சொல்கிறாங்க பாருங்க, அதில் சாமரம் வீசி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. என்ன கேட்கறது அவர்கிட்ட போயிட்டு, இது வேணும் அது வேணும் எப்படி கேட்கறது? கிருஷ்ணர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு, எனக்காக என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டு இவர் கொடுக்க ரொம்ப தயங்கி கூனி குறுகி இருக்கும்போது கூட வலுக்கட்டாயமாக அவர் அந்த சிறிய மூட்டையை எடுத்து பிரித்து அதை எடுத்து அந்த அவலை எடுத்து சுவைக்கிறார், சாப்பிட்டு பார்க்குறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப இந்த கதையெல்லாம் முடிஞ்சால் படித்து பாருங்கள், நான் ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இவர் சொல்லும்போது, சரி நல்லா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறார் நம்முடைய கிருஷ்ண பகவான். இவர் யோசிச்சே வராரு, என்னடா நம்ம இவ்வளோ தூரம் போனோம், கிருஷ்ணர்கிட்ட இது வேணும் அது வேணும் நம்ம எதுவுமே கேட்கலையே, நம்ம வந்துட்டோமே. அவருடைய நண்பர், அவர் கண்டிப்பாக இவருக்கு பூரண உரிமை உண்டு அவர்கிட்ட கேட்கறதுக்கு, எதுவுமே நம்ம கேட்காம வந்துட்டோமே, சரி பரவாயில்ல, அவருடைய அருள் கிடைச்சாலே நமக்கு போதும், பார்த்து சந்தோஷமா நம்ம கிட்ட அவர் பேசினாரே அதுவே எவ்வளோ பெரிய மகிழத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாமர் அவருடைய வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தா அவர் இருந்த வீடு மிகப்பெரிய மாளிகையாக மாறி இருக்கிறது. பொன்னும் மணியும் பணமும் செல்வமும் குவிந்து கிடக்கிறது அவருடைய வீட்டில். கிருஷ்ணருடைய அனுகிரகமும் அருளும் அந்த இடத்துல கிடைச்சிச்சு, ஒரு நண்பன் அப்படிங்கிற இடத்துல இருந்து. அதனால நட்பு, ஒரு சின்ன கதையாக நான் சொன்னேன், இந்த பெரிய விஷயம் சாதாரண கதையாக சொல்லிட்டேன். நட்புன்றது ரொம்ப முக்கியங்க. அந்த நட்புல பார்த்தீங்கன்னா எனக்கு கூட சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் பார்த்தா பொதுவாக நீங்கள் என்னதான் சண்டை போட்டு என்னதான் அவர்களை திட்டினால் கூட மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறாங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான நட்பு. உங்கள் மீது தவறு இருந்தால் கூட நீங்கள் ஒரு நட்பு வச்சுருக்கீங்க, அந்த நட்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான நட்பாக இருக்காங்க, ரொம்ப நெருக்கமான நட்பாக இருக்குது. நீங்கள் என்னதான் சண்டை போட்டால் என்னதான் திட்டினா கூட மீண்டும் உங்களை சந்திக்கிறார்கள், மீண்டும் உங்களை பேசுகிறாங்க உங்ககிட்ட அப்படின்னா அது அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருப்பார்கள், கண்டிப்பாக இருப்பாங்க. ஒன்றோ இரண்டோ நண்பர்கள் இருப்பார்கள். எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் ரொம்ப நெருக்கமாயிட்டா திடீர்னு சண்டை போடுவேன், கோபப்படுவேன். அந்த சண்டையையும் கோபத்தையும் மிக பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், அது ஒரு கணம் நடந்து முடிந்து விட்டது, மீண்டும் அதே மாதிரி நட்பு பாராட்டக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மாதிரி யாராவது நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் அவர்களுடைய நட்பை, அவருடைய அன்பை நினைவு கூறும் வகையிலே அவர்களுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமா தெரிவிங்க. குருராஜரை பிரார்த்தியுங்கள். குருராஜருடைய அனுகிரகத்துக்கும் ஆசிகளுக்கும் நிச்சயமாக உங்களுடைய ஆழ்ந்த பிரார்த்தனையை அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்யுங்கள். இந்த கலியுகத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவி அற்புத பிறவியாக வாழ்கின்ற வாழ்க்கை மிக அற்புத நிம்மதி வாழ்வாக நிச்சயமாக அமையும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். அர்ச்சனை செய்திடு அகத்தினிலே, அருபெரும் சுகம் வரும் மனத்தினிலே. அர்ச்சனை செய்திடு அகத்தினிலே, அருபெரும் சுகம் வரும் மனத்தினிலே. தாயும் அவரே தந்தை அவரே, தரிசனம் பெறவே தலை வணங்கிடு. தாயும் அவரே தந்தை அவரே, தரிசனம் பெறவே தலை வணங்கிடு.